ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2016 ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ட்ராமாவாக வெளியான ஷெப்பர்ட்ஸ் அண்ட் புச்சர்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை 1987 ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அப்போ தான் நடக்குது. படத்தில் ஜான் வெப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது. அவர் ஒரு சீனியர் லாயரு, ரொம்ப ஃபேமஸான ஒரு லாயரு. நம்மால் எந்த கேஸை தொட்டாலும் ஜெயிக்காமல் பின்னாடி காலை வச்சதே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆள். இதில் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா, இவருக்கு இந்த மரண தண்டனை அப்படிங்கிற அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டில் மட்டும் பெருசாக உடன்பாடு கிடையாது. எதுக்கு சார் அதை கொடுக்கணும், அது போல் வேறு என்னத்தையா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு நபர் இவர். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு நபர் காரை ஓட்டிக்கிட்டு வர்றாப்புல. அவருடைய பேர் லியான். இவர் காரை ஓட்டிகிட்டு வர்றாரு. திடீர்னு நடுவில் ஒரு 6-7 பேர் பிளாக் பீப்புள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேன். இவங்க எல்லாரும் ஃபுட்பால் டீமை சேர்ந்த நபர்கள். அந்த ஒரு மினி பஸ்ஸு இல்லை வேன் எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி அப்படி கூடாலேயே போட்டி போட்டு வர மாதிரி வருது. திடீர்னு நம்ம வந்த லியானு அந்த வண்டியில் முட்ட வேண்டியது. நல்ல வேலைக்கு அப்படி வண்டியை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய் கடைசியில் அந்த வண்டி இவங்களை யார் அந்த லியான் வண்டியை அந்த வந்த ஃபுட்பால் டீமை சேர்ந்த அந்த மினி பஸ்ஸு ஏறி போக, அப்புறம் இவர் ஏற அவர் ஏறன்னு கடைசியாக அங்கே இருந்து மேகசின் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட டெட் எண்டாக இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. அது எங்கிட்டு போக முடியாது. போனால் அந்த கார்னரில் அப்படி சுற்றி திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் தான் வரணும். அந்த மாதிரி ஒரு இடம் தான், ரிட்டர்ன் தான் வந்தாகணும். அப்படி ஒரு இடத்துல நம்மால் லியான் போய் கடைசியாக கார் நிறுத்துறாப்புல. அந்த மினி பஸ்ஸை அப்படி ஸ்கிட் அடித்த மாதிரி நேராக போய் அவங்க இங்கே ட்ரிஃப்ட் பண்ணி வண்டியை நிறுத்துகிறாங்க அவங்க. இப்போ என்ன நடக்குது, இவங்க யார் அப்படிங்கிறது அதான் படத்துடைய முதல் காட்சி. ஆடியன்ஸாக நமக்கு ஒன்றுமே புரியல. அதில் அந்த வேனை திறந்து அப்படி டக்குன்னு உள்ளேருந்து எல்லாரும் இறங்குறாங்க. இந்த காரை திறந்து இறங்குனா நம்ம லியான் இருக்காப்புலையே டப்புன்னு கையில் ஒரு பிஸ்டல் எடுத்து எல்லாத்தையும் சரமாரியாக சுடுறாரு. அந்த இறங்குனது 7 பேர். 7 பேருமே சம்பவ இடத்துலையே ஆள் அவுட்டு. இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணப்படுது. நேராக இந்த கேஸை நம்ம ஜான் வெப்பர் தான் கையில் எடுக்கிறாப்புல. அவர் நம்ம லியானுக்காக களத்தில் இறங்குறாப்புல கோர்ட்டில் வாதாடுறதுக்கு. அவர் அந்த க்ரைம் சீன் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இங்கே வர்றாப்புல. அவர் கூட ஒருத்தரும் வர்றாப்புல. இதுதானே அந்த மேகசின் ஹில்ஸு. ஓகே, எங்கிட்ட போக முடியாது. முதல்ல எங்கிட்டுமே போக முடியாதுங்கிற ஒரு ஏரியாவுக்கு இவங்க 2 பேர் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா தன்னுடைய கிளைண்ட்டுக்கு ஏதாவது சாதகமாக இங்கே கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக பார்க்க வந்தவர் அவர். அவருக்கு என்ன ஒரு 1-2 விஷயம் புரியலை அங்கே நடந்த க்ரைம் சீன்லேயே அப்படின்னா, ஏன் சார் லியான் காரை நிறுத்திட்டாப்புல, அவங்க மினி பஸ்ஸை அப்படி சேஸ் பண்ணி மேலே ஏறி நிறுத்திட்டாங்க. ஆனால் அவங்க இறங்கின உடனே நம்ம லியான் காரில் இருந்து இறங்கி சரமாரியாக சுட்டிருக்கான். எதுக்கு இவன் சுட்டான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியலை. இது ஒன்று. ரெண்டாவது, இறந்த அந்த 7 பேருடைய சடலங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அப்படியே பக்கத்தில் படுக்க போட்டு அடுக்கி வச்சுருக்கான் முதல்ல இந்த லியான். இது எதுக்காக பண்ணணும்? அவன் பிளான் பண்ணி பண்ணானோ இல்லை எதுவுமே ஒரு இன்டென்ஷனலாக இல்லாமல் ஏதோ ஒரு கோவத்தில் அவன் பண்ணானோ என்னமோ இருந்துட்டு போகுது. இந்த பாடிஸ் எடுத்து அவன் வரிசைக்கு அடுக்கிறதுக்கான காரணம் என்ன? பிற்பகுதியில் திடீர்னு அங்கேருந்து காரை அங்கேயே விட்டுட்டு இறங்கி ஓடி இருக்கான் அந்த லியான். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த லியானுக்காக ஆதரவாக வாதாடி தானே நம்ம கோர்ட்டில் வாதாட போகிறோம். கேஸ் எடுத்துகிட்டு அவங்கிட்ட போய் என்னப்பா நடந்தது, எதுக்காக சுட்ட அப்படின்னு கேட்டால், எனக்கு காரில் சேஸ் பண்ணிட்டு போன வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை சார், நீங்கள் எனக்காக வாதாடவே தேவையில்லை, எனக்கு இந்த தண்டனை தேவை தான் அப்படின்னே சொல்கிறானே. என்னையா அர்த்தம்? இப்போ இவனுக்கு என்னையா நம்ம சொல்லி வாதாடுறது? என்ன நடந்தது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். எப்படி அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன தான் நடந்திருக்கும், இவன் எதுக்காக இத்தனை பேர்த்த சுட்டிருக்கணும்? இது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதில் இன்னொரு மேட்ரு கவனிச்சியா, இந்த மேகசின் ஹில்ஸில் இருந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரிசன் ஒன்று தெரியுது. அந்த பிரிசனில் தான் பிரிசன் கார்டாக நம்ம லியான் வேலை பார்க்குறான். எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், இப்படி ஒரு ஷூட் அவுட்டை இவன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதே யாருக்கும் புரியலை. முக்கியமாக நம்ம லாயரான ஜான் வெப்பருக்கு சுத்தமாக புரியலை. இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை ஆலிவர் ஷ்மிட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இயக்கியிருக்காப்புல. இது ஒரு உண்மை கதை தான். இந்த உண்மை கதையை கிறிஸ் மார்னெவிக் அப்படிங்கிற ஒரு நபர், அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் லாயராக இருந்து ஜட்ஜாக இருந்து பின்னாளில் நியூசிலாண்டில் அவர் செட்டில் ஆகி அவர் எழுதின முதல் புத்தகம் ஷெப்பர்ட்ஸ் அண்ட் புச்சர்ஸ் அப்படின்னு. அந்த புக்கை தழுவி தான் நம்ம ஆலிவர் இதை படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காப்புல. இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் தான். இது உண்மையாக நடந்த சம்பவம் அப்படின்னு போடும்போது தான் ஏங்க இப்படிலாம் நடக்குது இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல், ஒரு விஷயம் நமக்குள்ளே வருது. இதை நான் இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன்.
இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயே நான் தெளிவாக செட் பண்ணிடுறேன். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு ஸ்லோ ட்ராமா, அவங்களுக்கு எப்படி பிடிக்கும், நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் பயங்கர ஆர்வத்தில் போனோம், இதெல்லாம் வேண்டாம். இஷ்டம்னா நீங்கள் பாருங்கள். நம்மளுடைய வேவ்லெந்த் ரசிகர்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம் இது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்படி படத்துக்கு தான் சார் நாங்கள் ஃபில்மி கிராஃப்டை ஃபாலோ பண்ணுறோன்னு கண்டிப்பாக நீங்கள் காலத்துக்கு விட்டுக்கலாம். அப்படி ஒரு படம் இது. வேற மாதிரி ஒரு சம்பவம். டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படம் இது. ஆக்சுவலி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா இது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்குது, இல்லை ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த வார்த்தையை முன்வைக்கலாம். சார் டெக்னிக்கலி வேறு லெவல் படம் சார். ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாக்குள்ளே என்ன இருக்க போகுது டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்டுக்கு? அப்படி கிடையாது. நம்ம ஊரில் ஒருத்தரை தூக்கில் போடுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒருத்தராக தூக்கில் போடுற அந்த பழக்கம் 1987 சவுத் ஆஃப்ரிக்காவில் கிடையாது போல். அவங்க கொத்தா போடுறாங்க. 7 பேர்த்த லைனில் நிற்க வச்சு 7 பேர்த்தையும் தூக்கில் தூங்க விட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் நான் தான் சொன்னேன், நடந்த சம்பவம் தான் இது. அப்படி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரே வருஷத்தில் 164 பேர் தூக்கில் போட்டிருக்காங்க. மரண தண்டனை, அதுவும் இந்த மாதிரி தூக்கில் போடுற தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியில் எந்த ஜட்ஜும் தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் உட்கார வச்சு சோறு தான் போடுவாங்களே தவிர இங்கே அவ்வளவு லேசில் மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு உயிருக்கான மதிப்பு அவ்வளோ பெருசு அப்படிங்கிறது ஜட்ஜஸுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அங்கே கொத்தா தொங்க விட்டுருக்காங்களே அப்படிங்கிற அந்த காட்சி இருக்கு இல்லையா, என்ன அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் ரிவீல் பண்ணல. ஆனால் இதில் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளை தூக்கில் போடுற காட்சி நம்ம இது வரைக்கும் தூக்கில் தொங்க விட்டாங்க அப்படிங்கிறது நியூஸாக வரும். இவர் வந்து தூக்கிலிடப்பட்டார், ஒரே ஒரு வார்த்தை நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். ஓ ஓகேங்க, அவர் இறந்துட்டார். இவ்வளவு தான் நம்மளுடைய புரிதல். யாராவது 2 அடி தூரத்தில் பக்கத்தில் இருந்து தூக்கில் போடுற அந்த ப்ராசஸ் என்னென்ன நடக்கும், எப்படி பண்ணுவாங்க, கடைசியாக அவருக்கு என்ன நடக்குங்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தில் சம்பவமாக அதை ஒரு காட்சிகளாக சித்தரிச்சிருப்பாங்க. உலுக்கி எடுக்கிற ஒரு காட்சி அது. 2-3 தடவை அந்த சீன் வரும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த படத்தில் உங்களுக்கு படம் பார்த்து முடித்த உடனே பிடிக்குதோ பிடிக்கலையோ, எது நிற்குதோ இல்லையோ, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அந்த தூக்கில் போட்ட சம்பவங்கள் உங்களை சுற்றி வரும். உங்களால் எதுலேயுமே வேறு எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி உங்களை உலுக்கி எடுக்க போகிற ஒரு படம் இது. வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஏங்க இப்படி ஒரு காட்சியை நம்மலாம் கன்சியூவ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நம்ம என்ன ஹை ஸ்டாண்டர்டில் இப்போ நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது நமக்கும் தெரியும். நான் சொல்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரின்னு இல்லை, இந்தியா முழுக்கவே டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்டாக பல பேர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் வந்து ராஜமௌழி வந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி ஒரு ரகத்துக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி ஒரு காட்சி இப்போ நம்ம பண்ணிட முடியுமா? சிம்பிளாக இருக்குது, ஆனால் எவ்வளோ எஃபெக்டிவாக அவங்க அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னையே உலுக்கி எடுத்த ஒரு காட்சி அது. வேறு லெவலில் அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு உங்களை ஹான் பண்ண போகிற ஒரு காட்சி அமைப்பு அது. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது டெக்னிக்கலி. அதனாலேயே சொல்கிறேன், செம்ம ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு படம் இது. இந்த படத்துடைய வசனங்கள்லாம் வேறு லெவலில் தெரிக்குது. அது இந்த படத்துடைய பேர்லேயே ஒரு வசனம் ஒன்று வரும். அது நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. எதுக்குன்னு அந்த பேரை வச்சாங்க இந்த படத்துக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று எனக்கு இருந்தது. அந்த வசனத்தை கடக்கும்போது தான் ஓகே ரைட்டு, சரியான பேரில் படத்துக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. பொறுத்திருங்கள் மக்களே, அந்த காட்சி வரும்போது, அந்த வசனம் வரும்போது எதுக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அட்டகாசமான ஒரு பேர் அதுவே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்டீவ் கோகன் அவர் தான் படத்தில் வந்து அந்த ஜான் வெப்பருங்கிற லாயராக பண்ணியிருக்காப்புல. ஒரு சீனியர் ஆக்டர், அட்டகாசமாக பண்ணுற ஒரு ஆக்டர், இங்கிலீஷ் ஆக்டர், சூப்பராக பண்ணுவாப்புல. இந்த படத்துலையும் அந்த கதாபாத்திரமாகவே நின்றுவாப்புல அவர். அதே மாதிரி ஆண்ட்ரியா ரைஸ்பெரோ, அந்த அம்மாவை மறக்க முடியுமா? 2010 பிரைட்டான் ராக் அப்படின்னு ஒரு படம். நீ 100 கிளைமேக்ஸ் எழுதினாலும் இப்படி ஒரு கிளைமேக்ஸை நீ நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி நம்ம தம்ப்நெயில் வச்ச ஒரு படம் இது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம ஆரம்ப கட்ட காலத்தில் ஒரு 10 படம் தான் விமர்சனமே பண்ணியிருப்போம். அந்த டைமில் நம்ம விமர்சனம் பண்ண ஒரு படம் இது. வேற மாதிரி ஒரு படம், என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் படம். ஆனால் தயவு செஞ்சு அந்த படத்தை பார்த்துட்டு என் பொறுமையை சோதிச்சுன்னா சொல்லாதீங்க. அந்த படம் வேற மாதிரி ஒரு படம். அதனுடைய கிளைமேக்ஸ் தான் அந்த படத்துக்கு மொத்த உயிரே. அவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் நம்ம ஆண்ட்ரியா ரைஸ்பெரோ வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு வெகுளித்தனமான ஒரு குழந்தை மாதிரி ஒரு கதாபாத்திரம். இந்த அம்மாவை எவன் வேணாலும் ஏமாற்றிட்டு போயிடுவானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். பட் இந்த படத்தில் அவங்க தான் வந்து ஆப்போசிட் லாயராக பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு 10 ஆர்கியூமெண்ட் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதையுமே. இது போக கேரியான் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர், அவர் தான் அந்த லியான், அந்த மாட்டிக்கிட்ட கடைசியாக கொலை பண்ணார் 7 பேத்தை அப்படிங்கிற அந்த நபராக பண்ணவர். அவரும் சூப்பராக பண்ணியிருப்பாருங்க. அது அதை அவர் முதல்ல ஆரம்பத்தில் சொல்லும் போதெல்லாம் எனக்கும் ஒரு ஆடியன்ஸாக நமக்கு பெருசாக அது உள்வாங்க முடியல. இந்த கதைக்களம் போக போக ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்ன நடந்ததுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல அட பாவிகளா உண்மையாக இப்படிதான் இருக்கும் நமக்குலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நம்மளறியாத ஒரு பெரிய அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங். அதான் சொல்கிறேன், இட் வில் டெஃபினெட்லி ஹாண்ட் யூ. அந்த மாதிரி ஒரு படம் இது.
டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு படம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குறிப்பாக ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், ஏன்னா அந்த தூக்கில் போடுற காட்சியெல்லாம் நம்மளை உழுக்கிறதுக்கு அதான் முக்கியமான காரணம். சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், குறிப்பாக படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டும் ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கையும் நீங்கள் குறிப்பிட்டு ஆகணும். அட்டகாசம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் முதல்ல குழந்தைகளுக்கான படமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு சில நியூரிட்டி சம்பவங்களும் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த கதையே அவங்களுக்கு தேவையில்லை. மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்கான படம் மட்டும்தான் இது. இதுலேயும் நல்லா சொல்லிட்டேன். நீங்கள் இதே ரொம்ப பலவீனமான நபர்களாக இருந்தீங்கன்னாவோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை தவிர்த்துருங்க. இதெல்லாம் வேறு மாதிரி நம்ம சைக்காலஜிக்கலாக வேறு மாதிரி ஒரு சின்ன அஃபெக்ட் பண்ணுற ஒரு படம் இது. தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள் பார்க்காதீங்க. பக்குன்னு ஆகி போயிடும் ஒரு சில சம்பவங்கள். அதனால் அதை தவிர மெச்சூர்ட் அடல்ட்ஸ் எல்லாரும் தாராளமாக பார்க்கலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணுப்பா. அந்த மாதிரி ஒரு படம் இது. நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. இது நம்ம வேவ்லந்திர சீரியலுக்கு மட்டும் அட்டகாசமான ஒரு படம் இது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம 1999 வந்த க்ரீன் மைல் இருக்கு இல்லையா, அந்த படத்தோடு நம்ம கம்பேரன்லாம் பண்ண முடியாது. க்ரீன் மைல்லாம் இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். க்ரீன் மெயில் மாதிரி ஷஷாங்க் ரெடம்ஷன் மாதிரி படங்கள்லாம் திருப்பி டப்புன்னெலாம் யாரும் எடுத்துட முடியாது. அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த க்ரீன் மெயில் படம் எனக்கு ஒரு சில இடங்களில் ஞாபகம் வந்தது. அதில் ஜான் கஃபேன்னு சொல்லி அந்த ஒரு 8 அடி வளர்ந்த ஒரு மனுஷனை எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு ஒரு தண்டனை கொடுக்கும்போது கடைசியாக பார்க்குற ஆடியன்ஸுக்கெல்லாம் கண்ணில் சாரசாரியாக தண்ணி ஓடும் நம்மள அறியாமல். அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை லைட்டாக திருப்பியும் கிரியேட் பண்ண ஒரு படம் இது. அதனால் எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த படம் உங்களுக்கு தெரியும், 3 மணி நேரம் டெட் ஸ்லோ ட்ராமாவாக தான் ஓடும் இந்த க்ரீன் மெயில். அந்த மாதிரி படம் இன்னொரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். அந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்க்காதீங்க. பட் இதுவுமே ஒரு நல்ல படம் தான். டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.